காற்றில் வரும் காதல்களோ அதிகமா வேலை இருக்கு பாரு. அப்படியா அரசாங்கத்தினால ஒரே ஆளு சேர்ந்து வந்து நீதிமன்றத்துல ஒரு சிவரனுக்கு ஆமா ஆமா அவரை பார்க்க வேண்டும், பிறகு அவரை சந்திக்க வேண்டும். சந்திக்க ஓட ஓட சந்திக்க வேண்டும். எப்படி தெரியுமா? இனிமையான குரல், அரிதான குரல். அந்த பாடல பாடுது நீடா? அந்த பாட்டெல்லாம் நான் பாட மாட்டேன். ஏண்டா? எனக்கு அது பாட வராது. ஏண்டா? அது விட வேற பாட்டெல்லாம் நான் பாடு. எப்படி பாடுவே? வாயில் தான் பாடுவாங்க. என்ன இதுல பாடுவாங்க. டேய் அம்மா, அவன் யாரு பாடணும் யாருன்னு பாடணும். குட்டியா பாருடா. ஓ குட்டியே குட்டியே நல்லா பாருடா. இன்னும் தெரியலமோ பாருடா. அதாம்மா தெரியலமா. நேத்து தெரியல நீங்க அங்க எங்கனாக்கறானா பாத்துனுங்கறமா. அப்படியா? இந்த பக்கம் பாருடா. அந்த பக்கம் நல்லா பாருடா. ஒண்ணு தெரியலமா. ஒண்ணு தெரியலமா. நீ மச்சில் நிக்கிற. இந்த பக்கம் இந்த பக்கமும் இல்லம்மா. அப்ப எங்கதான் இருப்பாரு அவரு? எங்க தெரியல மக்களா போய் எங்க இருக்கிறான். அம்மா பாத்து யாரு
நானு 2500 நான் வாங்குறேன். நீ என்ன சும்மாவா போடுற? அம்மா எல்ஐசி அம்மா நான் இந்த நாட்டு இளவரசி இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு பாத்தியா கம்பெனி கரெக்டா கொடுத்தோம் தான். இதுவோ பார்க்கல பூமி எதிரிகள் என்ன பார்த்திருக்கலாம். நீங்கள் எதற்காக வந்தீங்க? ஏங்க இது ஏன் நாடு? வேணா வரல வேணா போல அதுக்காக உங்களுக்கு குடும்பம் இல்லைங்க. எங்க வேணாலும் வாங்க. எங்க சந்துருவனா போவோம், எந்த பொந்துருவனா வரும். நீனா கேவத்து எங்க நாடு, எங்க தெரு, எங்க ஊரு. நாங்க எங்கனா போவோம். பிளாடி அடி பக்க. ஓ ஆமா. எப்ப ஏத்துங்க கண்ட்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏத்துட்டேன் இது. ஆமா. அதனால மழை வந்தாங்க அப்படி சொல்றாங்களா? என்ன பண்றது? மழை. ஆமா. போய் போகாதாங்க. ஏங்க நான் திரும்ப வந்திருக்கேன். கிடையாதுங்க. அது ஏதோ அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. பரிசு எங்க இருக்குதுன்னு தேர்ந்து சொல்லுங்க. முடியாது. என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு? நீங்க கட்டி பிடித்த பீடி குச்சி சொல்லியிருந்தால் இங்கு நடப்பதை வேறுவாக இருந்திருக்கும். நீங்கள் யார்? இந்த நாட்டின் இளவரசி. நானும் ஒரு பரம ஏழைகள். உனக்கு எனக்கு ஏறி வைத்தாங்க ஒரு நல்ல மக்களி மாற்றம். அவளை பார்த்த
அவன் நடந்தாக்காரன பாத்துனுங்க. அப்புறம் கண்ணும் கண்ணும் லவ் பண்ண தெரியாத ரமேஷ் நீ தூக்கு மாட்டி சாப்பிட. கட்டி விட்டு முட்டு தர முடியாதா? பண்ண முன்னாலே ஏமாத்திட்டேமா நேத்து கூட ஏமா ஒருச்சி பார்த்து போங்க. ஏங்க கட்டி விட்டு முட்டு தர முடியாது? முடியாது. ஏங்க உங்களை பார்க்க மாதிரி என்ன செப்டை மார்க்கி ஒரு பூவேடித்து வெட்டன கீழே போதக்கிற தன்னாலே ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்ச ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா வெச்சேல போதங்கவ உண்டாச்சு சரிதா சரிதா சொல்லம்மா சொல்லம்மா சரிதா சொதம்மா சொதம்மா சும்மா இரே கொஞ்சம் போரே அடிப்புவே பண்ண கண்ணே செல்லம்மா கருப்புக்கு பாதுகாப்பு பரிசோதனை பண்ண வந்தேன். பாத்துட்டீங்களா? ஏங்க நீதிமன்றத்துல அப்பா விட்டு புரிச்சு வீடு வளர்த்துலாவா? ராணி ரகசியம் சொல்ல மறந்துட்டாருங்க. ஆமா சீக்கிரமா சொல்லுங்க. ஏங்க நீங்க அந்த புறமா இருந்தாலும் நான் இந்த புறமா இருந்தாலும் நாட்டு மக்களை தெரிஞ்சு விடும் கிட்ட அவங்க சொல்லிட்டு போயிடும். ஆபத்து எனக்கு எந்த ஆபத்து கிட்ட வாங்க. சீக்கிரமா சொல்லுங்க. தங்கச்சி கெடுக்கலாம் சொல்லிட்டு கட்டி பிடித்து முத்து கேட்டாரப்பா. அப்பா ஒன்ன மட்டும் தவிச்சு கெடுக்கலாம் உனக்கு கெடுக்கலாம் சொல்லிட்டு கட்டி பிடித்து முத்து கேட்டாரு. அப்பா அவர் என்ன திரும்ப தனது தர வேண்டும். அவர் அடித்து நடித்து தலைங்களா சரி இருக்கா காரணம் ஏன் தெரியுமோ? தெரிந்தால் என்ன செய்வேன்? இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். நல்லவன் இப்படி நயவஞ்சக செயலை செய்தாயா பாவி?
இளவரசி அரண்மனை கைச்சாலை காட்டினார் அல்லவா? இளவரசியோட சந்திப்பு நன்றாகவே தெரியும். மன்னர் அழைத்து காட்டிக் கொடுத்தவன் நான் தான். பாவி, இல்லடா, எனக்கெல்லாம் இந்த துரோகத்தை செய்தார். நீ இருந்தால் நாட்டை ஆள முடியாது. நிலைமைய சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. பூவை வைத்த பாரியே தீயை வைக்கிறான். தீயை வைக்கிறான். பாதாள சிறையிலே அழுது அழுது கண்ணீர் வத்தி நீ அழுவதில்லை, பார்த்து ரசிக்க வேண்டும். அனைவரும் அழுது விட்டார்கள். அடுத்தது யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசர் ஒருவன் தான் இருக்கின்றான். அவனை அடித்து விட்டால் இந்த நாடு எனக்கு சொந்தம். இப்ப யாரை சந்திக்க தெரியுமா? என்னுடைய காதலி மோகன் அவன் சந்திக்க எப்போது செல்லுகிறேன் மோகன். அந்த கவலை எனக்கு புரியவில்லை. ஏன்கிட்ட வந்து சுத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். தாயாதி புடிந்தோனா கடி புடிந்தோனா எம்மா எம்மா உள்ளே நரி நடந்து கொண்டு வணக்கம். கருங்கர் குல வீதி, மாநகர் வீதி, இடத்துல ஜாஸ்தி போகிறோம். இன்னும் ஒன்று வந்துட்டோம். ஒரே கிராக்கில் எனக்கு பாபா கிழமை பேரையில் பாவையை கண்ணினால் உன்னைத்தரும் அதை வெளியே அறுபது தலைமையில் அழகிய விடுகளில் அறுபது தலைமையில் மங்கை நீ வெளி தேவி மங்கை நீ நாட்டு வண்ணக்கிளி அழகிய விடுகளில் அறுபது தலைமையில்
அழகிய விழிகளில் நடப்பது தலைகளை தேடி ஓடி அருகில் விளக்கமாக சொல்லிவிட வைக்கிறான். ஓடி வாருங்கள். வந்துவிட்டு தளபதியாரே, சொல்லுங்கள். என்னுடைய தந்தையை எனக்கு விருப்பமில்லாத திருமணத்தை செய்து வைத்தார். இப்போது இவனுக்கு மன நிம்மதி இல்லை. மன நிம்மதி வேண்டும் உனக்கு. ஆமாம். இந்த இடத்தில் அமருங்கள். மன நிம்மதி தேடி ஓடி வர அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று மனதிலே ஆசை. மறுபடியும் பார்க்கிறேன். பார்க்க வேண்டும் அல்லவா? இவளைத்தான் சொல்ல வேண்டும். சார்ந்தது. அடக்கம் ஒடுக்கம் என்று சொன்னால் அமைதியாக வருகின்றால் அமைதியாக செல்லுகின்றார். அந்த பெண்ணை பார்த்தும் அவள் மீது உங்களுக்கு காதல் மோகம். அப்படியா? அந்த பெண்ணை அந்த பெண் வருவாள் என்று கேட்கின்றேன். எதிர்பார்த்து கண்டிப்பாக உன்னை தேடி ஓடோடி கடவுளுக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டும்? கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணிவு கடவுளை கையெழுத்து கும்பிட வேண்டும். ஆகையால் காலடி மீது கும்பிட தயாராக அப்படியே எனக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது. என்றும் அழியாமல் பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று என் மனமாற உன்னை நான் வாழ்த்துகின்றேன். என்றும் அழியாமல் பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றேன். அப்படியா? தளபதியாரே, எனக்காக இன்பத்தை அள்ளி தந்த நீங்க உனக்காக ஏதாவது கைமாறி செய்ய வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. உனக்கு என்ன கைமாறி? தளபதியாரே சொல்லுங்க. இந்த நாட்டின் பொறுப்புகளை அனைத்தையும் நீதான் பார்த்துக் கொள்ள. எதிரிகளை கொண்டு குளிப்பது உன்னுடைய பொறுப்பா? அப்படியே செய்தி. இப்போது நான் சென்று நாட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சென்று எப்படி பேசுவது சரி, தொட்டு பேசி பார்க்கலாம். பேசக்கூடாது. ஆமாங்க. தெரியுமா, இதுவரை நான் எந்த ஆடவரை பார்த்ததில்லை. இதுவரை இந்த ஆடவர் முகத்தை நீ பார்த்தது கிடையாது. ஆமாங்க. அப்படி என்றால் பெண் என்றால் உனக்கு நான் சொல்ல வேண்டும். பெண்ணை தான் நான் பார்த்திருக்கேன். அப்படியா? இருந்தாலும் உன்னுடைய பெயர் எனக்கு மோர் விக்கிறவளா? இல்லைக்கு வாசக்காரியா? இல்லைக்கு மோகனா. மகனா? அழகான பெயர், அருமையான பெயர். மகனா, உன் உருவத்துக்கு ஏற்ற பெயர். மகனா, இந்த வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் பலபலவென்று ஜொலிப்பது போல. ஆமாவா? இருந்தாலும் பார்க்க பரவசம். அப்படியா? எனக்கு என்ன கேட்டீங்களே, நீங்கள் யார்? நான் யாரா? என்னுடைய பெயரோ எயில் அரசு. ஓ, நீங்கள் அந்த இளவரசரா? அப்படியா? எனக்கு உங்களை பார்த்தவுடனே
அம்மம்மா